வெல்கம் டு AutoCAD சொல்யூஷன். இந்த வீடியோவில் பிகினர் டுட்டோரியல் drawing நம்பர் 2 ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதுதான் பேசிக், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத அதில் தான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா அதுதான் பேசிக், அதுதான் AutoCAD பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்க ஆணிவேர். அந்த ஆணிவேரை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து அதே கமெண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே பண்ணலைங்க, அதே கமெண்ட்ஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸாக நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணுவோங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லையும் நம்ம அந்த ட்ராயிங் எப்படி ட்ராப் பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியாக வந்து நம்ம சொல்லித்தர போகிறோம். வெறும் ப்ராக்டிஸ் ட்ராயிங்கை பேஸ் பண்ணியே கூட நம்ம AutoCADஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். லாஸ்ட் ட்ராயிங் டுட்டோரியல்ஸை மஸ்ட் வியூ பண்ணிவிட்டு அடுத்த ட்ராயிங்ஸ்க்கு வாங்க. பிகினர் டுட்டோரியல் ப்ராக்டிஸ் ட்ராயிங் நம்பர் 2 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்ன ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை தான் ட்ரா பண்ண போகிறோம். வித் டைமென்ஷன்ஸ் கொடுத்து ட்ரா பண்ண போகிறோங்க. ஸோ ஃபஸ்ட்டு AutoCAD ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேவ் கொடுத்துக்குங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ பிகினர் டுட்டோரியல் ட்ராயிங் நம்பர் 2 சேவ் முதல்ல பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லலை, கண்டிப்பாக சேவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களோட ட்ராயிங் வந்து சப்போஸ் பவர் கட் ஆகிடுச்சு, இல்லை வந்து உங்கள் லேப்டாப் வந்து சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண ட்ராயிங்ஸோட ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோ சேவ் வந்து எனேபிள் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக 10 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு மிஸ் ஆகுமே கண்டி எல்லாமே வந்து போகாது. ஸோ அதனால் மஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுங்க. தென் அடுத்ததாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யூனிட் என்டர். என்டருக்குள்ளே போனீங்கன்னா லென்த் டைப்பில் வந்து டெசிமல் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எம்எம்மில் தான் ட்ராப் பண்ண போகிறோம். தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் வேல்யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ட்ராயிங்கில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூவும் கிடையாது. அதாவது 40 பாயிண்ட் எந்த வேல்யூவும் கிடையாதுங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து டெசிமல் வந்து ஒரு வேல்யூ இருந்தாவே ஓகே தான். தென் இன்ச்சஸில் இருக்குல்ல, இது வந்து எம்எம்மில் தான் ட்ராப் பண்ண போகிறோம். இது இன்டர்நேஷ்னல், இது ஆங்கிள் டிகிரிக்கான டைப் அண்ட் ப்ரிசிஷன் வேல்யூ. ஸோ அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு ஓகே மட்டும் கொடுத்துக்குங்க. நல்லா ஜூம் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ ஜூம் அவுட் பண்ணதுக்கப்புறம் லைன் கமாண்ட்குள்ளே போங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா லைன் கமாண்ட்ங்க. கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி காட்டும். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா லைன் வந்து இப்படி இருக்குங்களா. ஸோ எனக்கு வந்து F8 ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக ட்ராப் ஆகும். சரிங்களா, F8 ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக ட்ராப் ஆகும். இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 mm இருக்குது. ஸோ நான் ஜூம் அவுட் பண்ணதுனால 300 mm இருக்குங்க. ஸோ இது மாதிரி ஜூம் அவுட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ட்ராயிங் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இப்போ லைக் வந்து 40 or 30 mm தான். இப்போ இவ்வளோ தான் வேணும். அப்போ வந்து மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை, அதாவது வீலை வந்து ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இப்போது ட்ராயிங்கை போய் செக் பண்ணலாம். ஸோ 50 20 அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து 40 30 இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்க போகிறோம். சரிங்களா, இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்க போகிறோம். என்டர். தென் கமாண்ட் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். 20 மவுஸை மட்டும் மேலே மூவ் பண்ணிங்கன்னா வெர்டிகலாக போய்டும். 20 என்டர். இப்போ எனக்கு இதோட நின்றுணும். ஓகேங்களா, எந்த ஒரு வேல்யூ எனக்கு அடுத்து கண்டினியூ ஆகக்கூடாது. எஸ்கேப் கொடுத்துங்க. அகைன் லைன் கமாண்ட்குள்ளே போங்க. இந்த லைனை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 50 என்டர். தென் இந்த டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 30 என்டர். ஸோ இதை மட்டும் ஈஸியாக வரைஞ்சிட்டோம். இப்போ டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம். DLI என்டர். டைமென்ஷன்ஸ் லீனியர். இதை இங்கேயும் செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஆனோட்டேஷனில் போனீங்கன்னா இந்த இடத்துலையும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். டைமென்ஷன்ஸ் லீனியர் கமெண்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டுக்கும் டைமென்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ எடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு 50 அப்படின்றது இருக்குது, பட் ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குங்க. ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்குது. இதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா டைமென்ஷன்ஸ் ஸ்டைல் மேனேஜர் என்டர் இதுக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸ்டாண்டர்ட்லேருந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்டை மாடிஃபை பண்ணும்போது லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோ அண்ட் சிம்பிள்ஸ்னு இருக்கும். ஏரோ சைஸ் இருக்குங்களா, இந்த இடத்துல ஒரு 15 mm கொடுத்துக்குங்க. தென்
டெக்ஸ்ட் எவ்வளோ விசிபிளாக தெரியணும் அப்படின்னு கேட்குதுங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு 15 mm கொடுத்துக்குங்க. ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட் அடுத்தடுத்த கமெண்ட் போனீங்கன்னாவே உங்களுக்கு அது ஆட்டோ அப்டேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் டெக்ஸ்ட்குள்ளே போனீங்கன்னா அது 15 தான், அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபிட் வேல்யூவில் அந்த 15 அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்துருந்தேன். அது வந்து ஓவராலாக ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ணுறது. அதே தான் இப்போ பண்ணுறோம், ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு தான் ப்ரீவியஸ் வீடியோ முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரைமரி யூனிட்ஸ். ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் தான் இருக்கணும். நம்ம லாஸ்ட் டைம் அதாவது யூனிட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் இங்கே இருக்கணும். நம்ம வந்து டெசிமல் தான் கொடுத்தோம். இன்ஜினியரிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லாம் ட்ராப் ஆகும். ஓகேங்களா. தென் ப்ரிசிஷன் வேல்யூ 0. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆகிடும். இப்போ பாருங்கள் 15ன்றது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் நல்லா விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது அகெயின் டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபை போங்க. இப்போது ஃபிட் வேல்யூவில் வந்து டெக்ஸ்ட்டோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். தென் ஏரோவோட வேல்யூ 8 அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்து செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துக்குங்க. ஸோ ஓகேங்களா, இது மாதிரி ஈஸியாக நம்மளால் டைமென்ஷன்ஸ் எடுக்க முடியும். இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சேம் ஆப்ஷன் நீங்கள் போங்க, மாடிஃபை போயிட்டு 8ன்றதை நம்ம வந்து 5 ஆர் 4 கூட கொடுத்துருக்கேன். 4 ஆஃப் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. என்டர் செட் கரண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ ப்ராப்பராக இருக்குங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க, இல்லை விண்டோ விட்டு வெளியே போயிட்டீங்க அப்படின்னா மவுஸோட மிடில் பட்டன், ஸ்க்ரோல் பட்டன் இருக்குல்ல, அதை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எங்கே அந்த ட்ராயிங் இருக்கோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு ஜூம் ஆகும். லைக் நீங்கள் போய் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மவுஸோட மிடில் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஜூம் இன் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் ஜூம் இன் மட்டும்தான் போகுங்க. தென் அகைன் டிஎல்ஐ என்டர். ஒவ்வொன்றுத்துக்கும் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். 20, 50. ஸோ இங்கே ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்புன்னு தெரியுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 40 இருக்கணும், இதுதான் 50, இதுவும் 50 அப்படின்ற மாதிரி ட்ரா பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த 10 mm மூவ் பண்ணோம். ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இது மாதிரி நான் வேல்யூ கொடுத்துருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் கமாண்டை யூஸ் பண்ணி இதை எப்படி அதை 40 கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எம் என்டர், மூவ், இந்த டைரக்ஷன் மூவ் பண்ண போகிறோம். 10 mm என்டர். இப்போ 40 கன்வெர்ட் ஆகிடுச்சிங்களா? இந்த இடத்துல ஆனால் எக்ஸஸாக லைன் இருக்குதுங்களா, அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். டிஆர் டபுள் என்டர், இந்த லைனை டெலிட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த எண்ட் பாயிண்டில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டைமென்ஷன்ஸ் அங்கேயே தான் இருக்குங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் அடிச்சிருக்காங்க. இந்த ஆர்க்கோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 20 ரேடியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ஆரிஜின் பாயிண்ட்ஸ், 2 ஆரிஜின் பாயிண்ட்டும் தெரியும். இதை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஆர்க் கமாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் இருக்குங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஸ்டார்ட் பாயிண்ட், இது எண்ட் பாயிண்ட். அப்போது 2 பாயிண்ட் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கப்புறம் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷனில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஸ்டார்ட்டு எண்டு ஆங்கிள், ஸ்டார்ட்டு எண்டு டைரக்ஷனு, ஸ்டார்ட் எண்ட் ரேடியஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுதான் விஷுவல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரைய போகிறோம். ஜஸ்ட் இந்த கமாண்டை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பாயிண்ட், எண்ட் பாயிண்ட், இப்போ ரேடியஸ் உங்களுக்கு கேட்டுட்ருக்கு. ஸோ எவ்வளோ ரேடியஸ்? 20 ரேடியஸ். அப்போ 20 என்டர் கொடுத்துக்குங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கமாண்ட் இருக்குங்க. ஸோ ரேடியஸ் கமாண்டை வந்து ஜஸ்ட்டு கமாண்ட் போர்ட்லேயும் கொடுக்கலாம், இது மாதிரி ஆப்ஷன்லேயும் செலக்ட் பண்ணலாம். ரேடியஸ் கமாண்டை செலக்ட் பண்ணிட்டேன். இது மாதிரி இந்த ஆர்க்கை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக R20 அப்படின்னு இருக்கும், ரேடியஸ் 20. DRA என்டர் ரேடியஸ். ஸோ இது மாதிரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கமாண்ட் போர்ட்டில் போனோம் அப்படின்னா DRA என்டர், அப்படி இல்லைனா இந்த ஆனோட்டேஷனில் இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்ற கமாண்ட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இதுதாங்க, ரொம்ப சிம்பிளாக அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணி முடிச்சிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.